வெல்கம் டு தமிழ் குரு அகாடமி யூடியூப் சேனல். இப்போது 9th யூனிட் 10th யூனிட் அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது இப்போது 9th யூனிட் முடிக்க போகிறோம். இனி ஒரு மாதத்தில் 10th யூனிட்டை முடிச்சிடலாம். ஃபோன் பண்ணி கேட்குறவங்க எத்தனை நாளில் முடிச்சு கொடுப்பீங்க அப்படின்லாம் கேட்குறீங்க. அது சீக்கிரம் முடிக்க முடியாது. 10th யூனிட் அப்படிங்கிறது பிஜிடிஆர்பி சிலபஸ் அப்படிங்கிறது ஒரு கடல் அப்படின்னா அந்த 10th யூனிட்டில் இருக்கக்கூடியது அது ஒரு பெரிய பகுதி. அவசரப்படாமல் பொறுமையாக பார்த்துடலாம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு யூனிட்டில் இருக்கக்கூடிய தமிழும் உலக செம்மொழிகளும். உலக செம்மொழிகள் அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது 8 மொழிகளை பற்றி சொல்லுவாங்க. அதுபோக இந்திய செம்மொழிகள் 2024 மத்திய அரசு சொல்லப்பட்ட இந்திய செம்மொழிகள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2024 செம்மொழிகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட போது மத்திய அரசு பாடத்திட்டங்களில் வைக்கணும் அப்படின்னு அறிவுறுத்திருந்தாங்க. ஸோ அதற்கு தகுந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு பிஜிடிஆர்பி சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்குற பொழுது மத்திய அளவிலையும் சரி உலக அளவிலும் சரி இருக்கக்கூடிய மொழிகளை பற்றி பார்க்கணும். வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மொழியானது தொன்மையானதாகவும் வளமையானதாகவும் இலக்கிய வளம் பெற்றதாகவும் இருக்கக்கூடிய மொழிகளை செம்மொழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்குற பொழுது இப்போ உலகத்தில் 3000க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மொழிகளை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இந்தோ ஐரோப்பிய மொழிகள், தென்கிழக்கு ஆசிய மொழிகள், அமெரிக்க இந்திய மொழிகள், ஆப்பிரிக்க மொழிகள், வழக்கிழந்த மொழிகள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் இப்போ சமீபத்தில் பார்க்குற பொழுது 4 வகையான மொழிகளாக பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இந்தோ ஆரிய மொழிகள், அடுத்தது திபெத்திய மொழிகள், ஆஸ்ட்ரிக் மொழிகள், திராவிட மொழிகள். இப்போ 4 வகையான மொழிகளாக பிரிக்கிறாங்க. அடுத்தது உலக செம்மொழிகள் அப்படின்னு பிரிக்கப்பட்ட மொழிகள், செம்மொழி கொடுக்கப்பட்ட மொழிகள் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, கிரேக்கம், சமஸ்கிருதம், லத்தீன், பாரசீகம், அரபு, எபிரேயம், சீனம். அடுத்தது இப்போ தமிழ். ஸோ இப்போ இத்தனை 8 மொழிகளை சொல்கிறாங்க. இப்போ இந்த 8 மொழிகளுக்கும் இப்படி செம்மொழிகள் அப்படின்னு கொடுத்ததுக்கு என்ன காரணமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 11 தகுதிகள் தமிழுக்கு கொடுக்குற போது சொல்கிறாங்க. தொன்மையாக இருக்கணும், தனித்தன்மை வாய்ந்த மொழியாக இருக்கணும், பொதுமை பண்பு பெற்றிருக்கணும், நடுவு நிலைமை இருக்கணும், தாய்மை பண்பு, கலை பண்பாட்டுத்தன்மை, தனித்து இயங்கும் தன்மை, இலக்கண இலக்கிய வளம், கலை இலக்கியத்தன்மை, உயர் சிந்தனை, மொழி கோட்பாடு, இத்தகைய மொழிகள் அதை பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு மொழியாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒவ்வொரு மொழிக்கும் செம்மொழி தன்மை அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது அந்த மொழிகள் எந்த வருடங்கள், எந்த ஆண்டு, எந்த நூற்றாண்டில் இருந்துச்சு, அந்த காலத்து இலக்கியங்கள் என்னென்ன, அடுத்தது அப்போ இருந்த அறிஞர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படி பார்க்குற பொழுது கிரேக்க மொழியானது ஒரு பாரம்பரியம் மிக்க மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மொழி எந்த வடிவம், எந்த காலம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, கிமு 700ஆம் நூற்றாண்டில் தோன்றியதாக சொல்கிறாங்க. ஸோ கிரேக்கம் அப்படின்னா 700ஆம் நூற்றாண்டு, கிமு 700ஆம் நூற்றாண்டு. இந்த மொழிகளில் இந்த மொழி இலக்கிய வளங்கள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கிரேக்கம் அப்படின்னாவே நமக்கு யார் வருவாங்க அப்படின்னா ஹோமர். இப்போ ஹோமர் அப்படிங்கிற பொழுது அவர் எழுதிய நூல் இலியட், ஒடிசி, இந்த 2 முக்கியமான காப்பியங்களை சொல்லலாம். அடுத்து பார்க்குற பொழுது சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் இவங்கெல்லாம் என்னது கிரேக்க தத்துவ நூல்கள் இயற்றியவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ கிரேக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டோம்னா 700ஆம் நூற்றாண்டு. அடுத்தது அவர் எழுதின நூல்கள், ஹோமர் எழுதிய நூல்கள். அப்புறம் வேற யார் தத்துவ நூல்கள் எழுதியவர்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ் இவங்கெல்லாம் ஞாபகத்துக்கு வருவாங்க. கிரேக்கத்தை காலத்தின் அடிப்படையில் 4 வகையாக பிரிப்பாங்க. மூல கிரேக்கம், மைசீனிய கிரேக்கம், பண்டைய கிரேக்கம், கோயினி கிரேக்கம் அப்படின்னு சொல்லி 4 வகையாக கிரேக்க மொழியை பிரிப்பாங்க காலத்தின் அடிப்படையில். ஸோ இப்போ கிரேக்கம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் மனசில் நிற்கக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ கால அடிப்படையில் 4 வகையாக பிரிக்கிறாங்க. 700ஆம் நூற்றாண்டு ஹோமர், அடுத்தது சாக்ரட்டிஸ், பிளாட்டோ. அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா சமஸ்கிருதம். இந்தியாவின் பழமையான மொழிகளில் ஒன்றாகக்கூடிய மொழி சமஸ்கிருதம்.
இதைத்தான் என்னென்னு சொல்லுவோம், வடக்கிலிருந்து வந்ததுனால நம்ம வடமொழி அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய காலம்னு பார்த்துக்கிட்டோம்னா கிமு 1500 முதல் கிமு 2000 நூற்றாண்டு. ஸோ இந்த கிபி 2ஆம் நூற்றாண்டு தான் சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் தான் என்ன தோன்றுச்சு அப்படின்னா வேதங்கள் தோன்றுச்சு. ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதங்கள் தோன்றுச்சு. அப்புறம் உபநிடதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உபநிடதங்கள் தோன்றுச்சு. அதுக்கடுத்து என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்கள் எல்லாம் தோன்றுச்சு. இதனை தொடர்ந்து 36 வகையான புராணங்கள், தந்திர நூல்கள், காவியங்கள் போன்ற எழுந்தன. அடுத்தது சமஸ்கிருதம் அப்படின்னாவே அந்த இலக்கண நூல். அந்த இலக்கண நூலை எழுதினவர் பாணினி. யார் எழுதினாங்க? பாணினி எழுதிய அஷ்டாத்தியாதி. இது ஒரு சிறந்த இலக்கண நூலாக சொல்கிறாங்க. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா காளிதாசரினுடைய காவியங்கள், கௌடல்யரினுடைய அர்த்த சாஸ்திரம் இது சிறப்புமிக்க நூல்களாக இருக்குது. எதுக்கு அப்படின்னா சமஸ்கிருதத்துக்கு இருக்குது. அடுத்தது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மார்க்ஸ் முல்லர், கெல்ப்ரூக் போன்ற அயல் நாட்டவர்கள் வடமொழியினுடைய சிறப்பினை அறிந்து மொழிபெயர்ப்புகளின் வாயிலாக உலக அளவிற்கு எடுத்து சென்றிருக்காங்க. இப்போது சமஸ்கிருதத்தை உலக அளவிற்கு எடுத்து சென்றவர்கள் யாருன்னா மார்க்ஸ் முல்லர், கெல்ப்ரூக். இந்திய மொழிகளில் வடமொழி செம்மொழி வரிசையில் முன்பாகவே இடம்பெற முடிந்தது. இந்திய மொழிகளில் நிறையா மொழிகள் இருக்குது. அது என்னென்னு நம்ம லிஸ்ட்டில் பார்த்துருவோம். அப்படி பார்க்குற பொழுது முதல்ல வந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா தமிழுக்கு அப்புறம் எது வந்துச்சு அப்படின்னா இந்த சமஸ்கிருதம். ஸோ சமஸ்கிருதம் எப்போ வந்துச்சுன்னா 2005 வந்துச்சு. ஸோ இப்போ சமஸ்கிருதத்தை பற்றி பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா லத்தீன் மொழி. லத்தீன் இத்தாலியன், பிரெஞ்சு, ஸ்பானிஷ் போன்ற மொழிகளுக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய மொழி லத்தீன். கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் இம்மொழி இலக்கியங்கள் சிறப்பு அடைந்திருந்தன அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லத்தீன் மொழி. இந்த லத்தீன் மொழி இப்போது பேச்சு வழக்கில் இல்லை. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா லத்தீன் எழுத்துக்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது என்ன அப்படின்னா நெடுங்கணக்கு எழுத்து முறை. இப்போ நம்மளுடைய தமிழ் எழுத்து அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி இருந்ததுன்னா நெடுங்கணக்கு முறை தான் இருந்துச்சு. அந்த எழுத்து முறை எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா லத்தீன்லேருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இம்மொழியில் புகழ்பெற்ற கவிஞர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது வெர்ஜில் அவர் படைத்த நூல் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா இனிட் அப்படிங்கிற ஒரு காவியம். அடுத்தது இம்மொழியில் சிசிரோ, சேலஸ்ட், டெசிடஸ், செனக்கா போன்ற தத்துவ அறிஞர்கள் அவர்களுடைய படைப்புகளையும் குறிக்கத்தக்கன அப்படின்னு சொல்கிறாங்க. கிபி 18ஆம் நூற்றாண்டு வரை இம்மொழி இலக்கியங்கள் சிறப்பு பெற்று இருந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லத்தீன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும்? வெர்ஜில் படித்த இனிட் அப்படிங்கிற ஒரு நூல். இதனுடைய காலம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 3ஆம் நூற்றாண்டு முதல் இதனுடைய தொடக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. செம்மொழி பற்றின கொஸ்டினில் ஒரு லத்தீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தா உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாரசீக மொழி. ஈரான் நாட்டின் ஆட்சி மொழியாக இருக்கக்கூடிய மொழி பாரசீக மொழி. இன்றைக்கு பயன்பாட்டில் இருக்கக்கூடிய கணித எண்கள் பாரசீக மொழி வழங்கிய கொடையாக கருதப்படுகிறது. ஸோ கணித எண்களை கொடுத்த மொழி எதுன்னு கேட்டால் பாரசீக மொழி. அதுக்கு அடுத்தது முக்கியமாக சொல்லக்கூடியது உமர் கய்யாமுடைய கவிதைகள் தான். இது தமிழுக்கும் சரி பாரசீக மொழிக்கும் சரி ஒரு சிறப்பு தரக்கூடிய மொழிகளாக சொல்லலாம். இதனுடைய காலம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கிபி 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 7ஆம் நூற்றாண்டு வரை சொல்லலாம். இந்த பாரசீகத்துக்கு உண்டான காலமாக சொல்லலாம். அடுத்தது இப்போ இதுக்கு அடுத்து என்னென்ன மொழிகள் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டோம்னா அரபு இருக்குது, எபிரேயம் இருக்குது, சீன மொழி இருக்குது. இதனுடைய கருத்துக்களை எல்லாம் அடுத்தடுத்து வர வீடியோக்களில் பார்த்துடலாம். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நம்மளுடைய தமிழ் மொழி எப்போ மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 2004. அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா சமஸ்கிருதம் எப்போ வந்ததுன்னா 2005. தெலுங்கு செம்மொழி அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்ட ஆண்டு 2008, கன்னடம் 2008, மலையாளம் 2013, ஒடியான்னு சொல்லுவாங்க, ஒரியான்னு சொல்லுவாங்க. அது கொடுக்கப்பட்ட மொழி அப்படிங்கிறது 2014 கொடுத்துருக்காங்க. இப்போது 2024 இப்போ ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி மத்திய அரசு செம்மொழிகளாக
சில மொழிகளை சொல்லியிருக்கு. அப்படி பார்க்குற பொழுது மராத்தி அப்படிங்கிற மொழியை கொடுத்துருக்காங்க. இந்த மராத்தி எங்கே பேசுகிறாங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் பேசுகிறாங்க அந்த மொழி. அடுத்தது மேற்கு வங்காளத்தில் பேசக்கூடிய பெங்காலி அப்படிங்கிற மொழியும், அஸ்ஸாமில் பேசக்கூடிய அஸ்ஸாமி அப்படிங்கிற மொழியும், அடுத்தது ஆரிய மொழியான பாலி அப்படிங்கிற மொழியும், பிராகிருதிய மொழியும் என்ன பண்ணுறாங்க 2024 செம்மொழிகள் அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுத்து செம்மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்குற பொழுது இப்போ கரண்ட்டில் என்ன கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு மேக்ஸிமம் இப்போ செம்மொழி அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அந்த டாப்பிக்கில் ஒரு 2 கொஷின் எதிர்பார்க்கலாம். ஒன்று பழங்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த 8 மொழிகள்லேருந்து ஒரு கேள்விகள் வரலாம். இல்லையா இப்போது இந்திய மொழிகள், இந்திய செம்மொழிகள் உருவாக்கப்பட்ட மொழிகள்லேருந்து நமக்கு கேள்விகள் வரலாம். அடுத்தது 2024 உருவாக்கப்பட்ட அந்த செம்மொழிகள் அப்படின்னு கொடுக்கப்பட்ட மொழிகள் எந்த மாநிலத்தில் பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வரலாம். என்ன மொழிகள் கொடுத்தாங்க அப்படின்னு கேள்விகள் வரலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், மலையாள மொழி எந்த ஆண்டு செம்மொழி அப்படின்னு சொல்லப்பட்டது அப்படின்னா 2013. இந்த பகுதியினுடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு டிஆர்பிக்கு படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.